இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு சேமியா ரெசிபி கத்துக்க போறோம். இது வெறும் சேமியா இல்லங்க, ஏரா சேமியா வச்சு வித்தியாசமா நம்மளுக்கு ஏதோ சொல்லி கொடுக்க போறாங்க. அது யாருன்றத பாப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சித்திரகலா. சித்திரகலா. சோ உங்களோட சொந்த ஊர் இது? சொந்த ஊர் வந்து பரங்கிப்பேட்டை. அங்க என்ன ஃபேமஸ்? அங்க வந்து மெரின் பயாலஜி இருக்கு, அங்க கடற்கரை இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்குது. மீன் தான் அங்கேயும் ஃபேமஸ். மீன் ரொம்ப ஃபேமஸ். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்துட்டு மீன் பிடிக்குமா? பிடிக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன சாப்பிட்டேன். இப்ப கல்யாணம் ஆனா வீட்டுக்காரங்க சாப்பிடறதுனால நான் சாப்பிடுறது கிடையாது. ஆனா சமைக்க தெரியும். ஓகே ஓகே. மத்தபடி உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? ஹாபிஸ் வந்து தையல் தைப்பேன், பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவேன். அப்ப இருங்க, இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி சொல்லி கொடுக்குறீங்க? உங்களுக்கு வந்து சேமியா எறா பிரியாணி செய்யறதுக்காக. சேமியா வச்சு எறா பிரியாணி? ஆமா. பாஸ்மதி ரைஸ்லாம் வேண்டாம்? அதெல்லாம் வேண்டாம். இது வந்து அதெல்லாம் விலை கூட இருக்கு இல்லையா, அதனால இது கொஞ்சமா விலை இருக்கறனால இதை வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த டிஷ் வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இல்லல்ல. இன்னைக்கு அதுதான் நம்ம கத்துக்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. மஞ்சள் போட்ட இறால், மஞ்சத்தூள், வெங்காயம் நறுக்கியது, கொத்தமல்லி, தக்காளி நறுக்கியது, பச்சை மிளகாய், நெய், தயிர், தேங்காய் பால், எலுமிச்சம்பழம், சேமியா, முந்திரி. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. சோ இப்போ வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கசகசா, அப்புறம் வேற எதை போட்டு அரைச்சிருக்கீங்க? முந்திரி பருப்பா? முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டீங்க? ஆமா. பேஸ்டா? அதுல தேங்காய் போடல? தேங்காய் அதுல கிடையாது. மஞ்சத்தூள் போட்டு எறாவை கழுவி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வைக்கணும். சரி. பத்த வச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஊத்தணுமா? ஃபர்ஸ்ட் வந்து நெய் போடணும். ஓ, இதுல எண்ணெயே கிடையாது? எண்ணெய் இல்ல, நெய் தான். நெய் மட்டும் தான்? நெய் தான். கோஷாக்கா தான் இருக்கும். ஆமா. இந்தாங்க. கொஞ்சமா ஊத்திக்கலாம், நிறைய வேண்டாம், கொஞ்சமா ஊத்திக்கலாம். சேமியா எறா பிரியாணி, இந்த எறாக்கு பதிலா நம்ம சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாமா? அது வேக வச்சு கலக்கணும். வேக வச்சு கலக்கணும். ஆமா. இதுனா சேமியா வந்து சீக்கிரம் வேவற பொருள் இல்லையா? ஆமா. கறி வந்து லேட்டா தான் வேகும், அதனால வேக வச்சு இத மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுனா ஸ்ட்ரைட்டா போட்டுலாம்? ஆமா. ஓகே. இப்போ நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன ஊத்துனதுல? ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு, முந்திரி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுலாம். போட்டு தக்காளி 2 போட்டு வதக்கணும். எல்லாம் ஒண்ணாவே போட்டுலாமா? சோ இப்போ வந்து பட்டை, கிராம்பு, இவ்வளவு முந்திரியும் போடலாமா? போடலாம். நம்ம தானே சாப்பிட போறோம். ஆமா, அதனால போடுங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் முந்திரி வேணுமே? பாதாமும் வேணும், பிஸ்தாவும் வேணும். அதுல வேற அரைச்சு வச்சிருக்கேனே. அதுல வேற அரைச்சு வச்சிருக்கீங்க? அதுல ஒரு 50 போட்டு எல்லாமே போட்டுருக்கேன். பிஸ்தா கூட போட்டுருக்கீங்களா? போட்டுருக்கேன். சரி, ஓகே. போடலாமா இத? போடுங்க. பச்சை மிளகாய் போடலாமா? பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் போடுங்க, தக்காளி போடுங்க, வெங்காயம். எல்லா பச்சை மிளகாயும் போடலாமா? 2 போடுங்க, எல்லாம் வேண்டாம். அந்த வெங்காயம் போடுங்க. வெங்காயம்? ஆமா. வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டிடலாமா? கொட்டிடலாம். தக்காளி போடு. தக்காளி எல்லாத்தையும் கொட்டிடலாமா? கொட்டிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமா தான் கட் பண்ணணுமா? எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கணும், நம்ம ஸ்டைல் தானே. உங்க ஸ்டைல் என்ன ஸ்டைல்? இதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறது தான். வெங்காயம், காய்கறி எப்படி வேணாலும் நறுக்கிக்கலாம். இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப ஸ்டைலா? நான் ஸ்டைல் கிடையாது, என்னோட ஸ்டைல்லாம் இருக்காங்கல்ல. விழுது. இது அந்த பேஸ்டா? ஆமா ஆமா. இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு, அப்புறம் கசகசா, சோம்பு போட்டுருக்கீங்களா? சோம்பு, முந்திரி, வெள்ளை மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கீங்க. ஆமா. இதுல பிஸ்தா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? பிஸ்தா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். காஸ்ட்லியா இருக்குல்ல, ஆமா, அதனால கொஞ்சமா போட்டிருக்கேன். நான் இப்பவே சாப்பிட்டு பாப்பேன். சாப்பிட்டா நல்லா இருக்காது, இதுல போட்டா தான் நல்லா இருக்கும். பிஸ்தா டேஸ்ட் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, கலவரமே நடக்கும். இப்ப இங்க சரி செஞ்சிருவோம். என்னங்க மீன் குழம்பு செய்யற மாதிரி செஞ்சிருவோன்றீங்க? கலவரம் செய்யணும்னா செஞ்சிட வேண்டியதுதான். அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோ? எல்லாத்துக்கும் ரெடி. ஆமா. போட்டுட்டுமா? போடுங்க. ஃபுல்லா போட்டுலாம் இல்லையா? போடுங்க. நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்பாங்களா? எனக்கு கொஞ்சம் கேட்பாங்க, கொடுப்பேன் நான். கொடுப்பீங்களா? கொடுப்பேன். இப்போ அடுத்தது கொஞ்சம் போடுங்க. மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றுங்க. நெய் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் நெய் வேணுமா? ஆமா. போதும். அந்த எறாவை போடுங்க. எறா சிம்ல கொஞ்சம் வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து மஞ்சத்தூளோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எறாவை அதில் போடணும். ஆமா.
இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? வதங்கிடுச்சு. அடுத்தது தண்ணி ஊற்றணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிலாமா? ஊற்றுங்க, அரை தட்டி ஊற்றணும். போதும். இப்போ அடுத்தது என்ன போடணும்? உப்பு போடணும். உப்பு. இப்போ உப்பு போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. ஆமா. சூப்பர். தயிர்லாம் கடைசியில் தான் போடணுமா? கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா தயிரும் தேங்காய் பாலையும் ஊற்றிக்க வேண்டியது. இப்போ பாட்டு பாடுவேன்னு சொன்னீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? பாட்டு எங்க மூதாதையர்கள்லாம் நல்லா பாடுவாங்க. பாட்டி, தாத்தா, அப்பா, அத்தை, எங்க வீட்டுக்காரங்க நல்லா பாடுவாங்க. அந்த வாசனையில எனக்கு கொஞ்சம் லேசா வந்திருக்குது. லேசாவா? லேசா எடுத்து விடுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. சூப்பர், பிரமாதமா பாடுனீங்க. மனமே மனமேனு இங்க இருந்து வேற மனம் வருது. எப்படிங்க? எந்தது? வீட்ல இல்ல, நீங்க பாட்டுக்கு மனமே மனமேனு இப்ப யாரா இந்த இதுல இந்த மனம் வேற அந்த மனம் வேற. ஆமா, ஆனா எனக்கு இந்த மனம் வந்துருச்சா, எனக்கு அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. நீங்க இதுலயே நினைப்பு இருக்கறனால உங்களுக்கு இதே இருக்கு. ஆமா. அவ இப்ப டெய்லி வீட்ல சமைக்கும் போது பாட்டு பாடுவீங்களா? நினைச்சுக்கிட்டா பாடுவேன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து சேமியா போடணும். மொத்தமா போட்டலாமா? கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இந்தாங்க, நீங்களே போடுங்க. இது வெயிட் எல்லாம் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? வேணாம். அப்படியே கொஞ்சம் தம் பண்ணி வச்சா போதும். வெயிட் போட வேண்டாம். இப்ப சேமியா போட்டு நல்லா கலரியாச்சு. அடுத்தது என்ன போடணும்? அடுத்தது கொத்தமல்லி, இந்த தயிர் பால் ஊற்றணும். தயிரும் தேங்காய் பாலையும் ஊற்றணுமா? தேங்காய் பால் ஊற்றிட்டுமா? ஊற்றுங்க. தயிர் ஊற்றுங்க. இதுலயே கொத்தமல்லியும் போடணுமா இல்ல அப்புறமா போட்டுக்கலாம். மூடி வச்சு எவ்வளவு நேரம் இது நல்லா அப்படியே குக் ஆகணும்? 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம். ஆமா. ஓகே, சேமியா எறா பிரியாணி 10 நிமிஷத்துல ரெடி ஆக போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தந்து பார்த்தலாமா? பார்த்தலாம். சூப்பரா இருக்குங்க ஸ்மெல்லு. அடுத்தது என்ன பண்ணணும்? எலுமிச்சம்பழம் புழியணும். புதினா, கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. கொத்தமல்லி தானே? கொத்தமல்லி தான். இது புதினா இல்லையா? இல்ல கொத்தமல்லி. கலவரம் வந்துற போகுது. அதெல்லாம் வர்றது போடுங்க. அவ்வளவுதான், சூடான சேமியா எறா பிரியாணி ரெடி. ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? கொடுங்க. ஆஹா, சூப்பர் ஸ்மெல்லோட சேமியா எறா பிரியாணி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் இருக்கு, அதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிடுவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. நிஜமாவே அற்புதமான ஸ்மெல்லோட இந்த டிஷ்ஷை எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜீ தமிழ் அஞ்சற்பட்டி சார்பா ஒரு கிஃப்ட். இந்தாங்க, ஏவ்ஸ் வெசல் செட் உங்களுக்காக. நன்றி. ஓகேங்க, இந்த அருமையான டிஷ்ஷை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். சேமியா எறா பிரியாணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எறா வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வைங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வைங்க. குக்கரில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு போட்டு நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதெல்லாம் பொன்னிறமானதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள்ல கழுவி வச்சிருக்கிற எறாவை இதோட மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு சேமியா அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூவிட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட சேமியா எறா பிரியாணி தயாருங்க.